ஒரு முறை நதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கடல்கிட்ட சண்டைக்கு போயிருக்கு. இந்த நதிகளுக்கெல்லாம் கடல் மேலே பயங்கர கோவமாக போய் சண்டை போட்டிருக்கு. ஏன் எல்லாரும் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? கொஞ்சம் ரிலாக்ஸாக பொறுமையாக என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கடல் கேட்டிருக்கு. அப்போது சொல்லியிருக்குங்க, எங்கள் தண்ணியெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எப்போ நாங்கள்லாம் உன்னோட வந்து கலந்தோமோ அப்போ உன்ன மாதிரியே நாங்களும் உப்பு கறிக்க ஆரம்பிச்சிட்டோம். தப்பெல்லாம் உன்னோடது தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சண்டை போட்டிருக்குங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு எல்லா நதிகளையும் பார்த்து பொறுமையாக சொன்னிச்சு. சரி, நான் தான் தப்பு பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, இனிமேல் என்னோட வந்து கலக்காதீங்க. உங்களுக்கு எங்கே கலக்கணும்னு விருப்பம் இருக்கோ அங்கே போய் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு அமைதியாயிடுச்சு. இந்த நதிகளுக்கெல்லாம் வாயடைச்சு போச்சு. அப்படி போய் வேற எங்கேயாவது கலக்க முடியுமா என்ன? கடலில் தானே கலந்தாகணும். இப்படி தாங்க, நம்ம மேலே தப்பே இல்லைன்னாலும், தப்பு இல்லைங்கிற விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலும், அது இயற்கையாக நடக்கிற விஷயங்கிறதும் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் நம்ம மேலே தப்பு சொல்லுவாங்க. அப்படி தப்பு நம்ம மேலே சொல்லும்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கடலை மாதிரி புத்திசாலித்தனமாக பேசணும்.